அன்பு குழந்தையே, இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் உன் தலையணையில் சிந்திய கண்ணீர் துளிகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். எனக்கு மட்டும் ஏன் இத்தனை தடைகள்? வாழ்க்கையில் எதை தொட்டாலும் நஷ்டம். கையில் பண நடமாட்டம் இல்லை. என் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லையே. சுற்றிலும் துரோகமும் வஞ்சகமும் சூழ்ந்து இருக்கிறதே. எனக்கு வழிகாட்ட இந்த உலகத்தில் யாருமே இல்லையா என்று உன் இதயத்தில் ரணத்தோடு தவித்த தருணங்கள் உன் அன்னையான எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய அந்த மனக்கவலைகளையும் தீராத கஷ்டங்களையும் அடியோடு துளைத்து எறியவே இதோ மதுரை அரசாளும் மீனாட்சி தாய் நான் உன் வாசல் தேடி வந்திருக்கின்றேன். கோடியில் ஒருவருக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆம் மகனே, மகளே, இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் தன் அன்றாட கவலைகளிலும் உலக மாயைகளிலும் மூழ்கி கிடக்கும்போது அன்னை மீனாட்சியின் இந்த பேரருள் நிறைந்த அருள்வாக்கை கேட்கும் கொடுப்பனை எல்லோருக்கும் கிடைத்துவிடாது. பூர்வ புண்ணிய பலனும் அன்னையின் பரிபூரண கருணையும் உள்ள கோடியில் ஒருவருக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு கிடைக்கும். இன்று உனக்கு கிடைத்துள்ளது. இந்த வாய்ப்பை நழுவ விட்டிடாதே குழந்தையே. தாய் உனக்கு கொடுக்க நினைக்கும் இந்த மிகப்பெரிய திருப்பு முனையை உன் சந்தேகத்தினாலோ அலட்சியத்தினாலோ நழுவ விட்டுவிடாதே. இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் சாதாரணமாக நடப்பதில்லை. ஒரு இலை அசைவது கூட இறைவனின் சித்தப்படியே நடக்கிறது. அப்படி இருக்கையில் இந்த தெய்வீக ஒளிப்பதிவை நீ இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் இதன் பின்னணியில் ஆழமான ஆன்மீக ரகசியம் ஒன்று ஒளிந்திருக்கின்றது. ஏன் கோடியில் ஒருவர் என்று அன்னை கூறுகிறேன் என்று சந்தேகம் உனக்கு வரலாம். உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் எல்லோரும் இறைவனின் அருள் வாக்கை கேட்டு உணர முடிவதில்லை. இறைவனின் அருள் உன் மீது படும்போது மட்டுமே உனக்குள் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். உன் கஷ்டங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் வந்துவிட்டது என்பதன் அடையாளம்தான் இந்த அழைப்பு. இதுவரை நீ தொட்ட காரியங்கள் எல்லாம் பாதியில் தடைப்பட்டு போயிருக்கலாம். வேலைவாய்ப்பு தள்ளி போயிருக்கலாம். திருமண தடை நீடிக்கலாம். கடன்கள் உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கலாம். குடும்பத்திற்குள் தேவையற்ற சண்டைகளும் பிரிவுகளும் இருந்திருக்கலாம். இவை அனைத்தும் உங்களுடைய சோதனை காலம். ஆனால் அன்னை மீனாட்சி தன் அபயஹஸ்தத்தை உனக்கு காட்டிவிட்டேன். இனி சோதனைகள் முடிந்து சாதனை காலம் தொடங்கிவிட்டது தங்கமே. இதை நழுவ விட்டுவிடாதே. இறைவன் கதவை தட்டும்போது நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். எனக்கு இது எல்லாம் பலன் தருமா என்ற சந்தேக எண்ணம்தான் பிரபஞ்ச ஆற்றலை நம்மிடம் வரவிடாமல் தடுக்கும் மிகப்பெரிய தடை. அந்த சந்தேகத்தை தூக்கி எறிந்துவிட்டு என் தாய் மீனாட்சி என்னோடு இருக்கிறாள், அவள் எனக்கு நல்வழி காட்டுவாள் என்ற முழு நம்பிக்கையோடு இந்த வாய்ப்பை கெட்டியாக பிடித்துக்கொள். அன்னை மீனாட்சியின் அருள்வாக்கை நம்பி தன் வாழ்க்கையையே மாற்றிக்கொண்ட ஒரு பக்தரின் உண்மை நிகழ்வை நீ கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். மதுரையை சேர்ந்த ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த மனிதர் ஒருவர் இருந்தார். அவருக்கு தீராத கடன் சுமை. தான் நடத்தி வந்த சிறிய வியாபாரமும் நஷ்டமடைந்து வாங்கிய கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாமல் தவித்தார். உறவினர்கள் அனைவரும் அவரை ஏளனமாக பார்த்தார்கள். நண்பர்கள் ஒதுங்கி கொண்டார்கள். இனி வாழ்க்கையில் மீண்டு வர வழியே இல்லை, வாழ்வதை விட இறப்பதே மேல் என்ற நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். ஒரு நாள் மனமுடைந்த நிலையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றார். அங்கிருந்த பொற்றாமரை குளக்கரையில் அமர்ந்து, தாயே, மதுரைக்கே அரசியாக இருந்து அருள் புரியும் மீனாட்சி, கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வளிக்கும் நீ என் வறுமையை போக்க மாட்டாயா? எனக்கு ஒரு நல்ல வழி காட்டு என்று கண்ணீர் விட்டு பிரார்த்தித்தார். அன்று இரவு அவர் கனவில் பச்சை நிற பட்டுடுத்தி கையில் தங்க வேலுடன் அன்னை மீனாட்சி தோன்றி, மகனே, அஞ்சாதே, உன்னை சுற்றியுள்ள சோதனைகள் முடிந்துவிட்டன. உனக்கு ஒரு புதிய வாய்ப்பை நான் உருவாக்கி தருகிறேன். அதை அலட்சியம் செய்யாமல் கெட்டியாக பிடித்துக்கொள் என்று ஆசிர்வதித்தாள். அடுத்த நாளே பல வருடங்களாக விற்காமல் இருந்த அவளது சிறிய சொத்து நல்ல விலைக்கு விற்பனையானது. அதை கொண்டு கடன் அனைத்தையும் அடைத்தார். மறுபடியும் புதிய நம்பிக்கையோடு தொடங்கிய வியாபாரம் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டது. இன்று அவர் பலருக்கு வாழ்வளிக்கும் நிலையில் வாழ்ந்து வருகிறார். அன்னை மீனாட்சியை முழுமையாக நம்பி அவளது அருளை பெற்றவர்கள் யாரும்
கெட்டுப்போனதாக சரித்திரமே இல்லை. இன்று உங்களுக்கும் அதே போன்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பையும் அதிர்ஷ்டத்தையும் அன்னை மீனாட்சி வழங்கியிருக்கிறாள். அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கப் போகிறது. நீ வரவேற்க தயாராக இரு. முதலில் நீ பொறாமையை வெல்ல வேண்டும். நீ வெறுப்பு வைத்துள்ள மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது? ஆனால் நீயோ இந்த விதத்தில் சிந்திப்பது கிடையாது. கேடு செய்த அவர்களுக்கு மட்டும் நல்லதாகவே நடக்கிறது என்று நீ ஏன் பொறாமை கொள்கிறாய்? அவனுடைய கர்ம பலன்களால் அது அவனுக்கு கிட்டியது. அவர்களைப் போன்றே பதவி, அதிகாரம், பணம், செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகிறாய். ஒன்றை நீ புரிந்து கொள் குழந்தையே. உலகில் எல்லோரும் ஒரே வாழ்க்கையை வாழ முடியாது. அவரவருடைய கர்ம வினைகளின்படி அது மாறுபடும். அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த உலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி கொள். உனக்கு நலம் கிட்டும். நாமும் பாக்கியசாலிகள். நாமும் நலம் பெறுவோம். பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். எதையாவது ஒன்றை நீ இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு காட்டித்தரும். நீ மிக விரைவில் உயர்ந்த உன்னத நிலையை அடையப் போகிறாய். எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறுவது கிடையாது. காற்றடித்தால் களைவதைப் போல என் மீதான நம்பிக்கை உனக்கு நிலை குலைந்து போகிறது. இதை தடுப்பது எப்படி? இது மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன வழி? என்னிடம் இன்னும் நெருக்கமாக வர வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கான ஒரே வழி எல்லாவிதமான சூழ்நிலைகளிலும் என்னிடம் அசைக்க முடியாத மாறாத நம்பிக்கை கொள்வது மட்டுமே. ஆனால் சிலர் உலகியல் ஆதாயங்களுக்கான ஆசைகளோடு என்னை தேடி வருகின்றனர். இது போன்ற எதிர்பார்ப்புகளோடு தனது பக்தியை வெளிப்படுத்துகின்றனர். சில சமயங்களில் அவர்களது ஆசைகள் பூர்த்தியடையாவிட்டாலோ அல்லது அவர்களது முன்வினைகளின் பலனாக கஷ்டப்பட நேர்ந்தாலோ அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்கத் தொடங்குகின்றனர். எந்த ஒரு அவதாரம் அல்லது சத்குருவின் காலத்திலும் எல்லா மனிதர்களுடைய எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறுவது கிடையாது. பக்தர்கள் இறைவனை அடைய தடையாயிருக்கும் எந்த விதமான ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவது இல்லை. இது போன்ற ஆசைகள் நிறைவேறாமல் போவதன் பின்னணியிலும் நானே இருக்கிறேன். துன்பத்திலும் இன்பத்திலும் என இரண்டிலுமே என்னை காணக்கூடியவர் யாரோ அவரே உண்மையான பக்தர். நீ உனது கடமையை சிறிதளவும் மஞ்சாமல் செய். என் மொழிகளில் நம்பிக்கை வை. என்னுடைய லீலைகளை நினைவில் கொள். நான் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து உன்னுடைய பக்தியை இன்னும் அதிகப்படுத்துவேன். உன் அன்னை மீனாட்சியான இந்த பச்சை புடவைக்காரி தாயை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா. என் கண்களை பார். அனைத்தையும் நீ புரிந்து கொள்வாய். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது என்று உனக்கு தெரியுமல்லவா? நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் உனக்கு நடத்தி காட்டப் போகிறேன். நீ எதற்காகவும் கலங்காதே என் செல்வமே. உன்னை என் கண்விழியில் வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகிறேன். உனக்கான காலம் கனிந்து வரும். உன் வாழ்க்கை பிரகாசமாக ஒளிக்கும். இந்த அன்னையின் மீது நீ நம்பிக்கை வைக்கும்போது உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்றும் உன்னை கைவிடாது. கிடைத்த வாய்ப்பை நழுவ விட மாட்டேன் என்று மனதார பதிவிடு. நல்லதே நடக்கும்.